நண்பர்களே, இது லைஃப் ஆஃப் கிச்சா ஆடி அலப்பற பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பம்பை அடித்தவங்க சாமியை பார்த்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லாவே பாடினாங்க. அப்புறம் சாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாரும் அவங்கவுங்க பொங்கலை சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பொங்கல்ல இருந்தும் கொஞ்சம் எடுத்து சாமிக்கு எடுத்துகிட்டு போனார். எல்லாரும் விளக்கு ஏற்றிட்டு பூஜையை பார்த்துட்டு இருந்தோம். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் கொண்டு வந்த தேங்காய், பழம், பொங்கல் எல்லாத்தையும் எடுத்து கோவிலை சுற்றிட்டு வந்தோம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருவிழாவுக்கு வந்துட்டோம். நம்ம வீட்டு லேடிஸ்க்கு திங்ஸ் வாங்கி கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் எல்லாருக்கும் வளையல் எடுத்து கொடுக்கறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். அம்மாவுக்கு, அப்புறம் என் தங்கச்சிக்கு, கடைசியாக என் மருமகளுக்கு வளையல் எடுத்தோம். அப்புறம் ஃபேமிலியோட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி நடக்காது இல்லையா? ஸோ இதை ஒரு மெமரியாக எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் வீட்டுக்கு காலையில் 11:30 மணிக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம். அப்புறம் என்ன சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா கண்ணக்கடிச்சு அப்படியே ஒரு பவர் நேப் போட்டேன். அப்புறம் சாயங்காலம் எழுந்து நம்ம சின்ராசு கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். இவன் ரொம்ப பாசக்காரன் தெரியுமா? பால் கறக்க நேரம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பசங்க எல்லாருக்கும் தீவனம் வச்சுட்டு இந்த தீவனம் சாப்பிட்ற கேப்பில் இவனுக்கு அரிக்குதுன்னு சொல்லிட்டு சொரிய சொன்னான் வேறு ரொம்ப நேரம். அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா கிட்டே கொஞ்சம் ஊர் கதையெல்லாம் பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வச்சதுக்கு அப்புறமா வீட்லேயும் பொங்கல் வச்சு படைக்கிறது வழக்கம். ஸோ அதனால் அம்மா படையல் போகிறதுக்கு எல்லா வேலையும் ஆரம்பித்தாங்க. நான் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். எங்கனே நான் பூஜை பண்ணார். அவரோட வைவை பாருங்கள். அப்புறம் எல்லோரும் டின்னர் சாப்பிட்டு நைட்டு நல்லா தூங்கிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.